ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அரவிந்த் பாட்டிக்கு கிச்சன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்க் ஹண்டிங் சிமுலேட்டர்ஸ் ஒரு கேம் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்ம வளர்ப்பு பிராணின்னே சொல்லலாம். அங்கே ஏதோ பின்னாடி ஃபயர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்க்குக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளட் லீக் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சில டைம் அது வந்துட்டு மனுஷ பிளட் மாதிரி லீக் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் இருக்கும். சைடு ரைட்டு லெஃப்ட் மேலே கீழேன்னு போகிற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலே சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி கீழே போயிட்டு மேலே வரும்போது அந்த ஃபாஸ்ட் பட்டன் எடுத்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து குதிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே மனுஷன் வந்தான், அந்த மனுஷனை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த கேம்லலாம் மனுஷனை சாடிக்குது அப்படி ஈஸியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்குது. பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிச்சிச்சுன்னா இங்கே ஏதோ ஒரு பாஸ் வருதுன்னு அர்த்தம். பாஸ்னால் இந்த ஷார்க்கை விட பவர்ஃபுல்லான ஒரு ஷார்க் வருது, இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் ஷார்க்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிச்சுதான். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பாஸு. இப்போ அந்த பாஸ் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ப்ளூ கலரில் மாறிடும். இது வந்துட்டு ஹீலிங் டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அது ஒன்று கிடைக்கும் போது டைமண்ட் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைட் மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும்போது அந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா. அதுதான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்பி எல்லாத்துக்கும் தெரியும், க்ரீன் கலர் தான் இருக்கும். மேலே டைம் அமௌண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைட் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க, 11,040 அப்படி சொல்லி கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருக்கு வந்துட்டு பிடிச்சிட்டோம். பேக் சைடில் போய் பார்த்தோம்னா காயின்ஸ் கிடைக்குது. காயின்ஸு கலெக்ட் பண்ணுறோம், டைமண்டு இதில் வந்துட்டு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் எல்லாம் கணக்கே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் சர்வை பண்ணுறீங்க அப்படிங்கிற கணக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பறந்துட்டு இருந்தால் மிஸ் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை போட்டு பிடிச்சிட்டேன். மனுஷன் சுட்டான். மனுஷனை நீங்கள் பிடிக்கும்போது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சொல்லிட்டு கிடந்து. சரி நம்ம இப்போ வந்துட்டு அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கீழே போய்க்கலாம். ரொம்ப கீழே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன். ரொம்ப கீழே போகும்போது அதோடைய நாஸ்ட்ரல்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து காயின்ஸாலே ஆன மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கடிக்கும்போது அது வந்து இந்த ஷார்க்கு கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது காயின்ஸாக மாறிடும். சரி, இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற மனுஷன் எனக்கு பயமே எல்லாம் போயிட்டுருக்கான். சரி, அந்த சைடு பார்த்துருமே. இப்போ வந்துட்டு அப்படியே இந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கர்சர் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ரீசார்ஜுக்கான அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. மேப்பில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ளூ கலரில் இருந்தது, அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் வாயில் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு மனுஷன் வந்தான். இவன் கோல்டன் கலரில் இருக்கிறனால இவன் வந்து காசாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு வெளியே போனோடனே நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பாஸ் காட்டுறேன் பாருங்கள். நான் போயிட்டே இருப்பேன், சடனாக ஒரு பாஸ் வந்து அப்பியர் ஆகும். பார்த்தீங்களா, இதுதான் பாஸு. வந்து ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ரெட் கலரில் வரும்போது நீங்கள் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிடணும். இது ஃபஸ்ட் லெவல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். மேலே அச்சீவ்மெண்ட் எல்லாம் அன்லாக் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஷார்க் மாதிரி சுற்றுது. இப்போ வந்துட்டு இதுலேயே நிறைய டைப்பான ஷார்க் இருக்குது. நம்ம வந்துட்டு நார்மல் இது கொடுத்துருக்க பேசிக் ஷார்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஷார்க் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி கேம் பேர். இது வந்துட்டு ஒவ்வொரு ஷார்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஷார்க்லேருந்து வேல் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை, கொடுத்து பார்த்தேன் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நார்மல்லே போய்க்கலாம். ஆலன் சொல்லிட்டு ஒரு முதல்ல மாதிரி ஒரு ஷார்க் இருக்குது. அது வந்துட்டு டெய்லி குவெஸ்ட்டில் இது 7 டே விளாண்டிங்கன்னா அந்த டெய்லி குவெஸ்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு லெவல்குள்ளே போகலாம். மறுபடியும் ஷார்க் மேலே இருந்து குதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிறோம். ஃபிஷ்ஷாக பிடிக்கிறோம். எனக்கு வந்துட்டு இந்த கேம் அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா ஒரு லெவலும் இல்லை, நம்ம மாட்டி சும்மா விளாண்டுருந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் போன தடவை அந்த ஒயிட் கலர் ஃபிஷ் வந்துட்டு நம்மளை கடிச்சிது. ஆனால் இந்த தடவை நம்ம அந்த ஒயிட் கலர் ஃபிஷ்ஷை முடிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா கோல்டு ரஷ்ஷு ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்களா, இதனால் வந்துட்டு எல்லாமே இங்கே கோல்டாக மாறிடும். நீங்கள் அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிக்க முடியுமோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மனுஷங்களை போட்டு தள்ளிட்டு உள்ளே வந்துட்டேன். சன்ரைசஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்தது. இது நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நீங்கள் விளாட்லாம்.
இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரேக் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட் கலர் ஆகிடுச்சு. இந்த தடவை கீழே தான் பாஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேலேயே வெயிட் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலர் வரும்போதெல்லாம் நீங்கள் சேஃப்டியாக இருந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதில் சர்வைவ் ஆகிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் கேம் விளாடணும். ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஒரு மனுஷன் ஓடின மனுஷனை பிடிச்சிடலாம்னு நினச்சி போனேன். பார்த்தா எனக்கு இந்த ஹெச்பி இல்லை. அதனால் நான் வந்துட்டு மறுபடியும் போகும்போது அந்த அக்கா வந்து சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கின போகும்போது இப்போ இந்த பக்கம் ஒரு ஷார்க் வருதுன்னு தெரியுது, அப்பவும் வராமல் பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.